அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 7ல் இருக்கிற சனி திக்பலமாக இருந்துச்சுன்னா பண்ணி தருவார். அப்புறம் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியன் திக்பலம், அதே மாதிரி செவ்வாயும் திக்பலம். இப்போ அந்த இடத்துல அவங்க 2 பேரும் திக்பலமாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலேயுமே இப்போ ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே அட்லீஸ்ட் 10ல் நிற்கிற கிரகத்தோட சாரமாச்சும் அவங்க வாங்கியிருப்பாங்க. திக்பலமாக இருக்கிற அந்த கிரகத்தோட சாரமாச்சும் உங்களுக்கு இருக்கும். இருந்து அது தசையை நடத்துது அப்படின்னா தான் இவங்க வந்து இதில் ஒரு பெரிய ஆளாகவே வர முடியும். மகர ராசியில் சூரியன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இவங்க வந்து சாதாரணமே இது வந்து சனி பகவான் வீடுன்னு நம்ம சொல்கிறோம் ஒன்று. ஆனால் அங்கே போயிட்டு சூரியன் திக்பலமாக இருக்கும்போது அந்த மகர வீட்டில் இருந்து அவர் சந்திரன் வீட்டை பார்ப்பார் 7ஆம் பார்வையா. ராஜா ராணி 2 பேருமே சூரியனும் சந்திரனும் தான். அப்போ இவங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை ஈஸியாக கிடைக்கும். இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாக வந்துடுது. கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் தான் 10. இப்போ இது 2த்துமே சூரியனும் செவ்வாயும் ஆண் கிரகங்கள். அப்போ ஒரு பெண் ஆண் மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னா 10ல் அவங்களுக்கு செவ்வாய் சூரியன் இருந்தாங்கன்னா நம்பர் 1 வந்து நிற்பாங்க. அது எந்த வீடாக இருந்தாலும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது நீச்சமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் 10ஆம் வீடாக துலா ராசி வந்து சூரியன் அங்கே நீச்சமாக இருக்கார், ஆனால் அது திக்பலமாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் நீச்சம் கிடைக்காது அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும்.